அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கோட பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம ஊர் விஜயமங்கலத்துல நேத்து பெய்த மழையோட தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பண்ணைக்குட்டையில தேங்கி நின்றுருக்குது. இது ஒவ்வொரு தோட்டத்திலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சரிவான இடத்துல ஒரு பண்ணைக்குட்டை அமைக்கிறது ஒரு சிறப்பான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். இதே மாரி நீங்களும் உங்க தோட்டத்துல ஒரு சரிவான இடத்துல ஒரு பண்ணைக்குட்டை அமைச்சீங்க அப்படின்னா நிலத்தடி நீர் உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. இன்னைக்கான பதிவு என்ன அப்படின்னா தேன் வாழை ஒரு புது ஃபீல்டுல நம்ம 750 கன் போட்டிருக்கோம். இதை ஒரு 2 கேட்டகரி வயலா பிரிக்கலாம். இப்போ ஒரு கேட்டகரி வயல் பாத்தீங்கன்னா களிமண், இன்னொரு கேட்டகரி வயல் கலர் மண். ஸோ இது 2ல எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். இது நீங்க இப்போ எத்தனாவது டே அப்படின்னா 160வது நாள் எக்ஸாக்டா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா களிமண் கிளே சாயில். கிளே சாயில்ல பாத்தீங்க அப்படின்னா வாழையோட வளர்ச்சி 160வது நாளுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவே இந்த ஃபீல்டு கலர் மண்ணு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற வாழை சுத்தமா நகரவே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 160வது நாளுக்கான வளர்ச்சியே இந்த ஃபீல்ட்ல சுத்தமா இல்லை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால களை எடுக்க முடியல. அதனால இப்போ களை எடுக்கிறது ஹோல்டில் இருக்கு. கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் களை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதோட வளர்ச்சிக்கு வேண்டி ஒரு சில உரங்கள் கொடுக்கலான் இருக்கோம். இது என்னென்ன உரங்கள் அப்படின்னா, இந்த கலவையில ஃபர்ஸ்ட் 8 வகை புண்ணாக்கு மிக்சர் இருக்கு. அதுக்கப்புறம் 2வது கியூமிக், 3வது வாழை நுண்ணூட்டம், 4வது கடல் பாசி உரம், 5வது பஞ்சகாவியம். இந்த 5 மிக்சர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த உரங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபீல்டுல பாத்தீங்கன்னா தண்ணி நிக்குது. இதனால வேரழுகல் நோய் வரலாம். அதனால ட்ரைகோடெர்மோவிரிடி ஒரு டோஸ் கொடுத்தலான் இருக்கிறோம். இந்த உரங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ மழையும் பேஞ்சிருக்கு, இந்த உரங்களையும் கொடுப்போம் அடுத்த கட்டமா. கலர் மண்ணில் இருக்கிற வாழை இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி அதோட வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனா பார்க்கலாம். இது மாதிரி பயனுள்ள விவசாய பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வர பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.